இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவே காட்டிய வழி உண்டு, இயங்கிட நமக்கொரு நெறி உண்டு. இயேசுவே காட்டிய வழி உண்டு, இயங்கிட நமக்கொரு நெறி உண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே தாயாம் திரவியோடு இணைந்து புனித அலாய்சியுஸ் கொன்சாகா அல்லது ஞான பிரகாசியாருடைய நினைவை கொண்டாடுகின்றோம். நம்முடைய ஆலயத்தின் இணை பாதுகாவலராக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய புனித ஞான பிரகாசியாரின் பரிந்துரை வேண்டி இந்த பலியிலே மன்றாடுவோம். தன்னுடைய சிறு வயதிலேயே தன்னுடைய வாழ்வை இறைவனிடத்திலே முழுமையாக அர்ப்பணித்தவர். மக்களுக்காக பணி செய்து கடுமையான பிளேக் நோயையும் பொருட்படுத்தாமல் இறங்கி பணி செய்த அந்த காரணத்தினால் அந்த மக்களின் அந்த பணியின் பொருட்டு தன்னுடைய வாழ்வையே இறைவனுக்காக கையளித்தவர். அன்பு மக்களை, நாமும் நம்முடைய பாதுகாவலர் புனித ஞான பிரகாசியாரை போல இறைவனிடத்திலே முழுமையாக நம்மை கையளித்து வாழக்கூடிய அந்த வரத்திற்காக மன்றாடுவோம். இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசனை விட இறைவனின் பிள்ளையாக இருப்பதே சிறந்தது என்பதுதான் நம்முடைய பாதுகாவலர் புனித ஞான பிரகாசியாருடைய வாழ்வியல் குறிக்கோள், வாழ்வியல் திட்டம் அனைத்துமாக இருந்தது. எனவே நாமும் இறைவனின் திட்டத்திற்கு இறைவனின் கையிலே முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய திருவுளத்தின்படி வாழக்கூடிய அந்த வரத்திற்காக இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணக கொடைகளின் காரணரே, புனித அலோய்சியுஸின் வாழ்வில் வியத்தகு மாசின்மையையும் தவமும் இணைந்திருக்க செய்தீரே. அவருடைய மாசின்மையை நாங்கள் பின்பற்ற தவறினாலும் அவரது தவத்தை ஏனும் பின்பற்ற அவருடைய பேருபயன்களாலும் பரிந்துரையாலும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்ப ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, பெருமை பாராட்டுதல் பயனற்றதே. ஆயினும் பெருமை பாராட்ட வேண்டியிருப்பதால் ஆண்டவர் அருளிய காட்சிகளையும் வெளிப்பாடுகளையும் குறித்து பேசுகிறேன். கிறிஸ்துவின் அடியான் ஒருவனை எனக்கு தெரியும். அவன் 14 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை 3ஆம் வானம் வரை எடுத்துச் செல்லப்பட்டான். அவன் உடலோடு அங்கு சென்றானா உடலின்றி அங்கு சென்றானா யான் அறியேன், கடவுளே அதை அறிவார். ஆனால் அம்மனிதன் பேரின்ப வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டான் என்பது எனக்கு தெரியும். நான் மீண்டும் சொல்கிறேன், அவன் உடலோடு அங்கு சென்றானா அல்லது உடலின்றி அங்கு சென்றானா யான் அறியேன், கடவுளே அதை அறிவார். அவன் அங்கே மனிதரால் உச்சரிக்கவும் சொல்லவும் முடியாத வார்த்தைகளை சொல்ல கேட்டான். இந்த ஆளை பற்றியே நான் பெருமை பாராட்டுவேன். என் வலுவின்மையே எனக்கு பெருமை. அப்படி நான் பெருமை பாராட்ட விரும்பினாலும் அது அறிவீனமாயிராது. நான் பேசுவது உண்மையாகவே இருக்கும். ஆயினும் என்னிடம் காண்பதையும் கேட்பதையும் விட உயர்வாக யாரும் என்னை கருதாதபடி நான் பெருமை பாராட்டாது விடுகிறேன். எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாது இருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலிவின்மையினால்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலிவின்மையை பற்றிதான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலிமையின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் தூயரே, அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா, வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா. பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வசனங்கள் 24 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்களும் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவையாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய மனித வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதனை அதிகமாக ஆட்கொண்டிருப்பது நாம் கொண்டிருக்கக்கூடிய பலவிதமான கவலைகள். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கவலையை குறித்து தான் நாம் யோசித்து கொண்டே இருக்கின்றோம். சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு விதமான கவலைகளுக்கு உட்பட்டுத்தான் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கவலை இல்லாத மனிதர் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் இன்றைய நற்செய்தியின் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தருகின்றார். நீங்கள் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். பல நேரங்களில் நம்முடைய கவலைகள் கடந்த காலத்தை விட, நிகழ்காலத்தை விட எதிர்காலத்தை குறித்தவையாகத்தான் இருக்கும். என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்குமா, என்னுடைய பிள்ளைக்கு நல்ல திருமண வாய்ப்பு வரன் கிடைக்குமா, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையுமா என்கின்ற விதத்தில் நம்முடைய சிந்தனைகள் இருக்கின்றன. என்னுடைய உடல் நோய் குணமாகிவிடுமா என்று கூட நம்முடைய கவலைகள் எதிர்காலத்தை குறித்த கவலையாக இருக்கின்றன.
ஆனால் ஆண்டவர் நமக்கு இன்றைய நாளிலே தரக்கூடிய செய்தி, நீங்கள் நாளை குறித்து கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் இந்த வானத்து பறவைகளை, காட்டு மலர் செடிகளை எல்லாம் எவ்வாறு அணி செய்கிறார் என்று பாருங்கள். அவைகளை கூட கருணையோடு பார்க்கின்ற ஆண்டவர் உங்களை பார்க்காமல் விட்டு விடுவாரா என்பதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இன்றைய நாளிலே தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. இந்த நற்செய்தியின் தொடக்கத்தில் பார்க்கிறோம், யாரும் இரு தலைவர்களுக்கு பணி செய்ய முடியாது என்று இயேசு கூறுகின்றார். யாரும் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணி செய்ய முடியாது. நாம் எப்பொழுது செல்வத்தை முன்னிலைப்படுத்துகின்றோமோ, பணத்தை நம்முடைய வாழ்வின் முதன்மையாக கொள்ளுகின்றோமோ, அப்பொழுது நாம் அதிகமாக கவலை கொள்ளுபவர்களாக மாறிவிடுகின்றோம். பணத்தை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று அவருடைய கரத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நம்முடைய கவலைகள் நம்மை விட்டு பறந்து போய் விடுகின்றன. மக்களே, மெய்யியலிலே ஒரு பகுதியை சொல்லுவார்கள், சார்வாக்கா பிலாசபி அல்லது சார்வாக்கா மெய்யியல் என்று சொல்லுவார்கள். இது எப்படிப்பட்டது என்று சொன்னால், நன்றாக உண்டு குடித்து மகிழ்ந்திருங்கள், என்ஜாய் யுவர் லைஃப் என்று சொல்லுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையை இதுதான், இன்னைக்கு தான் லைஃப் என்று என்ஜாய் பண்ணுங்கள், மகிழ்ந்திருங்கள் என்று அந்த மெய்யியலின் ஒரு பகுதியானது, அந்த மெய்யியலானது சொல்லி கற்று தருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நாம் வாழலாமா? உண்டு குடித்து மகிழ்ந்திருந்து எந்தவித ஒரு கவலையும் இல்லாமல் நாம் வாழலாமா? அதைத்தான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் மூலமாக சொல்லி தருகிறாரா? நாம் எந்தவித வேலையும் செய்யாமல் எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று மூடிக்கொண்டு உறங்கலாமா? அப்படிப்பட்ட மனநிலை நல்ல மனநிலையாக இருக்க முடியுமா என்று சிந்தித்து பார்த்தால் அதுவும் கிடையாது. நாம் எப்படிப்பட்ட மனநிலை கொண்டிருக்க வேண்டும்? ஆபிரகாம் கொண்டிருந்த மனநிலை. ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிடுவதற்காக, ஈசாக்கை பலியிடுவதற்காக அழைத்து செல்லுவார். அப்பொழுது ஈசாக்கு தன்னுடைய தந்தை ஆபிரகாமிடத்தில் கேட்பார், அப்பா, நெருப்பு இருக்கிறது, விறகு கட்டைகள் இருக்கின்றன, ஆனால் எரிபலிக்கான ஆடு எங்கே, ஆட்டுக்குட்டி இல்லையே என்று சொல்லுகின்ற பொழுது ஆபிரகாம் ஈசாக்கிடை சொன்ன பதில், கடவுள் பார்த்து கொள்வார், நாம் செல்லுவோம், நம்முடைய பயணத்தை மேற்கொள்வோம், செய்ய வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் நாம் செய்து தயாராக வைப்போம், பலிப்பொருளை அந்த நேரத்தில் ஆண்டவர் தருவார் என்று ஆபிரகாம் கொண்டிருந்த அப்படிப்பட்ட மனநிலையை நாமும் கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். நாம் செய்ய வேண்டிய அனைத்து செயல்களையும் செய்துவிட்டு இறைவனை முன்னிறுத்தி அதற்கான பதில், அதற்கான விடையை இறைவன் நமக்கு தருவார் என்று அவருடைய கரத்திலே நாம் விட்டு கொடுத்தோம் என்று சொன்னால் நாம் எதிர்பார்க்கின்ற பதிலை நிச்சயமாக ஆண்டவர் தருவார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் வாழ ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவலை கொண்டிருக்க மாட்டோம். புனித பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே 5வது அதிகாரம் 7வது இறை வசனத்திலே அருமையாக சொல்லுவார், உங்களுடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலே விட்டு விடுங்கள், ஏனென்றால் ஆண்டவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் என்று சொல்லுவார். அன்பு மக்களே, இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனித அலாய்சியஸ் கொன்சாகா, புனித ஞான பிரகாசியரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவருடைய வாழ்வு அப்படிப்பட்ட வாழ்வாக இருந்தது. அவர் மிகப்பெரிய செல்வ பின்புலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவருடைய தந்தை மிகப்பெரிய அதிகாரி, தாய் பெரிய செல்வ சீமாட்டி, தங்களுடைய மகனை ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் தன்னுடைய அனைத்து சொத்து பத்துக்களையும் நிலபுலன்களையும் விட்டுவிட்டு ஆண்டவரை தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய திருவுளத்தை முன்னிலைப்படுத்தி வாழ ஆரம்பித்தார் என்று உலகம் போற்றும் புனிதராக உயர்ந்திருக்கிறார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய திருவுளத்தை முன்னிறுத்தி வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வின் கவலைகள், கண்ணீர்கள் அனைத்தும் மறைந்து நம்முடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களும் ஆசீர்வாதங்களும் நமக்கு நிரம்ப கிடைக்கும். எனவே அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்வை வாழ, நம்முடைய வாழ்வை இறை கரத்தில் ஒப்பு கொடுத்து இறை திருவுளத்தின்படி வாழ தேவையான இறையருள் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாய்
காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை இறையே இதை ஏற்றிடுவாய் உனதாய் என்னை மாற்றிடுவாய் இறையே இதை ஏற்றிடுவாய் உனதாய் என்னை மாற்றிடுவாய் இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அலாய்சியுஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் எப்போதும் திருமண ஆடை அணிந்தவர்களாய் விண்ணக விருந்தில் பங்கு கொள்ள செய்தருளும். இவ்வாறு இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதால் நாங்கள் உம் அருள் செல்வங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றீர். ஆகவே புனிதர், வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற எங்கள் இணை பாதுகாவலரான புனித அலாய்சியுஸ் கொன்சாகா என்கிற ஞான பிரகாசியார், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும்
உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். விண்ணோரின் உணவை மனிதன் உண்டான். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வானதூதர்களின் உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் தூய வாழ்வால் உமக்கு ஊழியம் புரிய செய்தருளும். இன்று நாங்கள் வணங்கும் புனித அலாய்சியுசின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு என்றும் நன்றியுள்ளவர்களாய் விளங்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மாசில்லா கண்ணியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவனே சரியாவான். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை முற்பவமற்றாய், ஆதியில்லாதோனே மாதே நீ பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஞானப்பிரகாசியாரே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும்
உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே